மாவட்டம் கொள்ளிடம் அருகே மருத்துவமனை அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. நெஞ்சுவலி காரணமாக ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் அவரது உறவினர்கள் மருத்துவமனையை அடித்து உடைத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தனியார் மருத்துவமனை மீது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நோயாளியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் உமாரமணன். விவரம். வணக்கம் தர்ஷினி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஸ்ரீரவல்லம் கிராமத்தை சேர்ந்தவர் ஆனந்தன். இவர் காலை நெஞ்சு வலி ஏற்பட்டு அவரது உறவினர்கள் இருசக்கர வாகனத்தின் மூலமாக கொள்ளிடத்தில் உள்ள இயங்கி வரும் தனியார் மருத்துவமனை விஷ்ணு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவமனையில் இறந்ததாக கூறப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையில் கண்ணாடி ஜன்னல்களை அடித்து ஒழித்தனர். மேலும் இந்த இறப்பிற்கு மருத்துவமனை சரியான சிகிச்சை அளிக்காததே காரணம் என கூறி மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மருத்துவமனையில் தொடர்ந்து இது போன்ற இறப்புகள் நடைபெறுவதால் மருத்துவமனையை மூட கோரியும் மருத்துவமனை முன்பு கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் இறந்தவரின் சகோதரரான ஐயப்பன் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக் கொண்ட கொள்ளிடம் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் கொள்ளிடம் போலீசார் இறந்த ஆனந்தனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சிதம்பரம் சீர்காழி சாலையுடைய போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இறந்த ஆனந்தனுக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் ஆனந்தன் திடீரென இருந்ததால் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி. விவரங்களுக்கு நன்றி உமாரமணன்.